கல்வி கடலின் கலங்கரை விளக்கம் என்ற புதிய தலைமுறை நடத்தும் கல்வி கண்காட்சி குறித்த கற்க கஸ்டர் நிகழ்ச்சி தொடர்கிறது. தற்போது நதியா பாய் என்ற மாணவி ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். அது என்ன கேள்வி என்று இப்போது பார்ப்போம். நான் இப்போ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ இன்ஜினியரிங் படிக்கலான்னு இருக்கேன். அதில் வந்து பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங் பற்றி என்ன ஸ்கோப் எப்படி இருக்கும்னு கேட்க வந்திருக்கேன். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடிச்சதுனால அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க மேல் படிப்பு படிக்கிறது உங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இது தவிர பெட்ரோகெமிக்கல் அது சார்ந்த துறைகளில் படிக்கணும்னு நினைச்சாலும் நீங்க படிக்கலாம். ஆனால் என்னுடைய ஆலோசனை என்னன்னா, எந்த ஒரு படிப்பில் நீங்கள் +2 படிச்சிருக்கீங்களோ அதே அந்த பாடப்பிரிவில் மேல் படிப்பு படிக்கும் பொழுது உங்களால் முழு ஈடுபாட்டுடன் அதை படிக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. பெட்ரோகெமிக்கலும் ஒரு நல்ல கோர்ஸும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் என்னுடைய ஆலோசனை திரும்பவும் உங்களுக்கு நான் கூற விரும்புவது, உடனடியாக நீங்கள் லைனை ஷிஃப்ட் பண்ணாம இப்போ படிச்ச அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸையே எடுத்து திரும்ப அதிலேயே பிஇஓ அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ படித்தால் உங்களுடைய எதிர்காலத்துக்கு அது உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம். கல்வி கண்காட்சி வளாகத்தில் இருக்கக்கூடிய அரவிந்த் என்ற மாணவர் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். அவரது கேள்வி என்ன என்று இப்போது பார்ப்போம். என் பேர் அரவிந்த். நான் இஎம்ஐ குரூப் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் டெக்னாலஜி என்னால் எடுக்க முடியுமா, இல்லை வேற எந்த குரூப் எடுத்தா நல்லா இருக்கும்? மெக்கானிக்கல் பிஏ தவிர வேற எந்த குரூப் எடுத்தா நல்லா இருக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்கும்? பிளாஸ்டிக் டெக்னாலஜி வந்து தாராளமா நீங்க எடுக்கலாம். அதுக்கு வந்து இது ஒரு தடையா இருக்காது. பிளாஸ்டிக் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து நம்ம சிப்பெட்னு சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டியில ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப கல்லூரி இருக்கு. அதுல உங்களுக்கு தனியாகவும் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அதில் கொடுக்கலாம். நல்ல பிரிவு. இன்று வந்து உலக அளவில் பிளாஸ்டிக் துறை வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த கோர்ஸ் எடுப்பது உங்களுக்கு நன்றாக இருக்கும். சார்லஸ். தொடர்ந்து பேசுவோம். நம் செய்தியாளர் சார்லஸ் ஒரு மாணவரின் கேள்வியோடு காத்திருக்கிறார். சார்லஸ். கலாநிதி ஒரு பெற்றோர் காத்துட்டு இருக்காரு அவரோட கேள்விக்காக. அவர் பேர் வந்து வெள்ளைச்சாமி. அவரிடம் நேரடியாக கேட்கலாம். ஐயா, என் பையன் +2 1021 மார்க் எடுத்திருக்கான். அவன் வந்து மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த மருத்துவம் சார்ந்த படிப்புல எந்த இதுக்கு போனா நல்லா இருக்கும், இல்ல இந்த அக்ரி குரூப் படிக்கணும்னு விரும்புறான். அக்ரி குரூப் படிச்சா எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் அவனுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ரெண்டாவது, அக்ரி படிச்சவங்க ஐஏஎஸ் தேர்வு எழுதலாம்ங்கிறாங்க. அது எழுதினால் என்ன வாய்ப்பு, அது எப்படி வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். உங்களுடைய பையனுக்கு எந்த துறையில ஆர்வம் அதிகமா இருக்குன்னு பாருங்க. மெடிக்கலுக்கு அதிக ஆர்வம் இருக்கா, அக்ரிக்கு அதிக ஆர்வம் இருக்கான்னு பாருங்க. இதுல எந்த துறையில அவருக்கு அதிக ஆர்வம் இருக்கோ அதுல நீங்க சேர சொல்லுங்க. எந்த துறையில நீங்க உங்களுடைய பட்டப்படிப்பை படித்தாலும் ஐஏஎஸ் தேர்வு எழுதுவதில் ஒன்றும் சிரமம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆகையினால அவருக்கு இந்த மருத்துவ படிப்போ அல்லது அக்ரி படிப்போ இதுல எதில் அதிக ஆர்வம் இருக்கின்றதோ அதில் நீங்கள் சேர சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். கல்வி கண்காட்சி வளாகத்தில் இருக்கக்கூடிய ரம்யா என்ற மாணவி ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். அவரது கேள்வி என்ன என்று இப்போது பார்ப்போம். I'm Ramya from Mailadurai. B Instrumentation and Controlled Engineering படிச்சா வந்து ஃபியூச்சர்ல வந்து அதுக்கு நல்ல வேல்யூ இருக்குமா? அது படிச்சா எந்த மாதிரி ஃபீல்ட்ல ஜாப் கிடைக்கும்? அப்ராட்ல வந்து பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபெசிலிட்டி இருக்குமா? எல்லாரும் வெளிநாட்டுக்கே போகணுங்கிற அவசியம் இல்லாம உள்நாட்டிலேயே நிறைய வேலைகள் நமது நாட்டிலேயே இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ஒரு நல்ல கோர்ஸ் தான். இது நான் ஏற்கனவே கூறியது போல சிமுலேஷன், அதாவது கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு நிறைய இருக்கு. இது வந்து நிறைய ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ் நான் ஏற்கனவே கூறியது போல சிமெண்ட், ரசாயன துறை சார்ந்த தொழிற்சாலைகளிலும், இதை தவிர இப்போ இஸ்ரோ இது போன்ற நிறுவனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஸ்பேஸ் டெக்னாலஜி போன்ற நிறுவனங்களை நாம் பார்க்கிறோம். இது போன்ற எல்லா துறைகளிலும் இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் யூஸ் பண்றாங்க. அதனால இந்த துறையில வேலை வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கின்றது. அது பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த துறையில் நீங்கள் படிக்கும் பொழுது எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கின்றதா என்பதை மட்டும் நீங்கள் யோசித்து, அந்த எலக்ட்ரானிக்ஸில் ஆர்வம் இருந்தால், பிசிக்ஸ்ல நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல உங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ பிசிக்ஸ் நல்ல மதிப்பெண் எடுக்கும் பட்சத்தில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் நீங்க எடுக்கலாம். ஏனால் அது முழுக்க முழுக்க பிசிக்ஸை சார்ந்த ஒரு துறை. தொடர்ந்து பேசுவோம். நம் செய்தியாளர் சார்லஸ் மேலும் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். சார்லஸ். கலாநிதி ஜோஸ் ஜெனிஃபர் என்ற மாணவி தயாராக இருக்காங்க தன்னுடைய கேள்வியை கேட்பதற்காக. என் பேர் ஜோஸ் ஜெனிஃபர், தஞ்சாவூர்ல இருந்து வரேன். நான் ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு எந்த டிகிரி எடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்? எனக்கு டிகிரியும் ஒர்த்தா இருக்கணும், அதே மாதிரி ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்பனா எந்த டிகிரி எடுக்கலாம்? உங்களுக்கு எந்த டிகிரியில ஆர்வம் இருக்குன்னு முதல்ல பாருங்கம்மா. ஏன்னா எல்லா டிகிரியுமே எந்த டிகிரி வேணுமானாலும் நம்ம எடுத்து படிக்கலாம். ஆனா எதுல ஆர்வம் இருக்கும், இங்கிலீஷ்ல பேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதாவது முழு ஈடுபாட்டுடன் நம்ம ஒரு படிப்பை படிப்பது. ஸோ உங்களுக்கு எந்த டிகிரியில அதிகமான ஈடுபாடு இருக்கின்றதோ அந்த டிகிரியை எடுத்து படிங்க. பிறகு அதே டிகிரியை மையமாக வைத்து நீங்கள் ஐஏஎஸ் தேர்வுக்கு முயற்சி செய்யலாம். தொடர்ந்து பேசுவோம். கல்வி கண்காட்சி வளாகத்தில் இருக்கக்கூடிய அர்ஷியா என்ற மாணவி ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். அது என்ன கேள்வி என்று இப்போது பார்ப்போம். நான் 12th கம்ப்ளீட்டட் பயோ வித் மேக்ஸ் எடுத்திருக்கேன். மெக்கானிக்கல் இல்லைன்னா ஆர்கிடெக்ட் படிக்கலான் இருக்கேன். ஆர்கிடெக்ட் படிக்கணும்னா கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எழுதணுமா, நாட்டா எக்ஸாம் எழுதணும்னு சொல்றாங்க. என்ன சார் பண்ண ஸ்கோப் இருக்கா? நான் ஏற்கனவே கூறியது போல ஸ்கோப் எல்லா துறைகளிலுமே இருக்கின்றது. ஸ்கோப் இல்லாத துறைகள் என்று எதையும் நாம் பிரிக்க முடியாது. ஆர்கிடெக்சருக்கு என்று தனியாக தேர்வுகள் இப்பொழுது நடைபெறுகின்றது. அந்த தேர்வுகளில் தேர்வு பெறுபவர்கள் அரசு கல்லூரிகளில் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த தேர்வு எழுதிதான் நீங்க ஆர்கிடெக்சர் போகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இன்னைக்கு பெண்கள் நிறைய அளவுல இருக்காங்க டிசைனிங் துறையில. அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கும் பட்சத்தில் டிசைனை நீங்கள் ஒரு விருப்ப பாடமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்களும் நன்றாக படித்து ஒரு நல்ல வேலையில் சேர முடியும். தொடர்ந்து பேசுவோம். நம் செய்தியாளர் சார்லஸ் மேலும் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். சார்லஸ். கலாநிதி, அதற்கு முன்னதாக புதிய தலைமுறை நடத்தும் இந்த கல்வி கண்காட்சிக்கு மாணவர்களை விட மாணவிகள் அதிகமானவர் இங்கு தங்களுடைய ஏற்படும் சந்தேகங்களும் கேள்விகளும் கேட்டறிந்து வராங்க. அதை நேரடியாக பார்க்கலாம். தொடர்ந்து அவங்க தங்களுக்கு ஏற்படும், அதாவது என்ன படிக்கலாம், முக்கியமாக எந்த படிப்பு இப்ப தற்போது அவர்களுக்கு அதிகமான வேல்யூவாக உள்ளது என்பதை அவர்கள் கேட்டறிந்து வராங்க. அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த கேட்டு வரும் அந்த காட்சியின் இடையிலே ரூபி என்ற மாணவி இருக்காங்க. அவங்களோட கேள்வி அவங்க கேட்க தயாரா இருக்காங்க. கலாநிதி, கேட்கலாம். பி சிவில் பண்ணிட்டு எம்ஆர் பண்ண நல்லா ஸ்கோப் இருக்காங்க. பி சிவில் இன்ஜினியரிங்க்கு நல்ல ஸ்கோப் இருக்கான்னு கேட்டீங்க. ஸ்கோப் இல்லாத துறையே எதுவுமே இல்லைம்மா. நீங்க முழு ஈடுபாட்டுடன் அந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கும் பட்சத்தில், இப்ப நம்ம அடிக்கடி நாங்க மாணவர்களை தேர்வு செய்யும் போது கூட சொல்லுவோம், ஸ்கில் இருக்கான்னு தான் பாக்குறோம். ஸ்கில் அண்ட் வில் ரெண்டும் வேணும். இந்த ஸ்கில் அண்ட் வில் ரெண்டும் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் சிவில் இன்ஜினியரிங் துறையை தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். தொடர்ந்து பேசுவோம். கல்வி கண்காட்சி வளாகத்தில் இருக்கக்கூடிய பிரியதர்ஷினி என்ற மாணவி ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். அவரது கேள்வி என்ன என்று இப்போது பார்ப்போம். 12th முடிச்சிருக்கேன். நான் பிஆர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எப்படி இப்ப ஸ்கோப் இருக்குன்னு தெரியணும். அப்புறம் பிஆர்க்கும் சிவிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எப்படி ஸ்கோப் எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். இந்த பிஆர்க் சிவில் வித்தியாசம் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். ஸ்கோப் பத்தி கேட்டீங்க. பிஆர்க் என்பது பெண்களை பொறுத்தளவில் உங்களுக்கு வரைவதில் டிசைனிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி, அதாவது கிரியேட்டிவிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும், நாம் புதிதாக திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்பொழுது இருப்பதை இன்னும் சிறப்பாக எப்படி மாற்றி அமைக்க முடியும், இப்படி கிரியேட்டிவிட்டி எண்ணம் உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் பி ஆர்கிடெக்ட் நீங்கள் எடுக்கலாம். சுயமாகவும் வேலை செய்யலாம். நிறைய தொழிலகங்களிலும் அதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நம் செய்தியாளர் சார்லஸ் மேலும் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். சார்லஸ். கலாநிதி ரமா பிரியா என்ற மாணவி தன்னுடைய கேள்வி கேட்பதற்காக தயாராக இருக்காங்க. அவங்களிடம் கேட்கலாம். நான் என்னோட கசின்காக தான் இங்க வந்திருக்கேன். அவ இப்பதான் 12th முடிச்சிருக்கா. அவ 60% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கா. ஐஏஎஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறா. என்ன டிகிரி எடுத்தா அதுக்கு ப்ரிஃபரபிளா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்க வந்திருக்கேன் சார். நான் ஏற்கனவே ஒரு நண்பருக்கு கூறிய அதே பதிலை தான் இங்க தெரிவிக்க விரும்புகிறேன். அவருக்கு எந்த பாடப்பிரிவில் அதிக விருப்பம் இருக்கின்றதோ, அது பிஏவா இருக்கலாம், இல்ல பிஎஸ்சியா இருக்கலாம், இல்ல பிகாமா இருக்கலாம், எந்த பாடப்பிரிவில் அதிகமான ஈடுபாடு இருக்கோ அந்த பாடப்பிரிவை எடுத்து
படிக்க சொல்லுங்க. 60% ஒரு சராசரிக்கும் அதிகமான ஒரு சதவிகிதம். ஆனா நீங்கள் IAS போகும்பொழுது 80-90% விழுக்காடு நாம் நெருங்க வேண்டும். அதுக்கு தயார் செய்வதற்கு எந்த பாடப்பிரிவில் விருப்பம் அதிகம் இருக்கின்றதோ அந்த கோர்ஸை தேர்வு செய்து அதன் பிறகு அவர்கள் IASக்கு அவர்களை தயார்படுத்திக் கொள்வது நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கல்வி கண்காட்சி வளாகத்தில் இருக்கக்கூடிய பிரியா என்ற மாணவி ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். அவரது கேள்வி என்ன என்று இப்போது பார்ப்போம். என் நேம் பிரியா, 12th முடிச்சிருக்கேன். நானோ டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நானோ டெக்னாலஜி படிச்சா ஸ்கோப் இருக்கா? அது எந்தெந்த காலேஜ்ல இருக்கு? அதை பத்தி டீடைல் வேணும். நானோ டெக்னாலஜி உங்களுக்கு விருப்பம் இருந்து நீங்கள் அதை தேர்வு செய்யும் பட்சத்தில் நல்ல பாடப்பிரிவு. நான் ஏற்கனவே அதற்கு நான் பதில் அளித்து உள்ளேன். எல்லா துறைகளிலும் நானோ டெக்னாலஜி இப்பொழுது வந்துவிட்டது. அதனால் நானோ டெக்னாலஜி இல்லாத துறைகள் என்பது மிக மிக குறைவு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதில் எடுத்து படிக்கும் பட்சத்தில் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இதை எடுத்து நீங்கள் படியுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நம் செய்தியாளர் சார்லஸ் மேலும் ஒரு கேள்வியோடு காத்திருக்கிறார். சார்லஸ், அடுத்த கேள்வி என்ன? கலாநிதி 2 மாணவிகள் தன்னுடைய கேள்வி கேட்க தயாரா இருக்காங்க. முதல் மாணவி வினோதினியிடம் கேட்கலாம். ஹலோ சார், நான் என் பேர் வினோதினி. என் தம்பிக்காக நான் கேட்க வந்திருக்கேன். இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாருமே இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க. ஆனா இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப் இல்ல. இப்ப என் தம்பி ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்கான். அது டிப்ளமோ கோர்ஸ். அதோட சேர்த்து டிகிரியும் படிக்கலான் இருக்கான். இப்ப ஃபியூச்சர்ல அதுக்கு ஜாப் எப்படி இருக்கும்? அதான் சார் கேள்வி. கலாநிதி மற்றொரு மாணவி இருக்காங்க, அவருடைய கேள்வி கேட்க. என் பேர் கண்மணி. BBM, BBA இந்த 2 கோர்ஸுக்குள்ள டிஃபரெண்ட்டும் இந்த 2 குரூப்புக்கும் உள்ள ஸ்கோப்பை பத்தி சொல்லவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. முதல் சகோதரி கேட்டது ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல கோர்ஸ். ஏன்னா இப்போ இந்தியா பல்வேறு முயற்சிகள் நம்ம எடுத்து இப்ப பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸா இருக்கட்டும் அல்லது சுற்றுலாத்துறை சார்ந்த பல நிறுவனங்கள் இப்ப பெருகி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு நல்ல துறை தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக அவர் அந்த டிப்ளமா எடுத்து படிக்கலாம். அதில் அவருக்கு எந்த குறைவும் இருக்காது. ஆனால் அவருக்கு அதில் ஈடுபாடு இருக்கின்றதா என்பதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். மற்றொரு சகோதரி கேட்டது BBM, BBA. BBMங்கிறது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது இது ஒரு மேலாண்மை சார்ந்த படிப்பு. BBA என்பது மேலாண்மை சார்ந்த படிப்பு. BBM என்பது ஆபரேஷன்ஸ். அதாவது ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஆபரேஷன்ஸ் இருக்கும். அதை மேற்பார்வையிடக்கூடிய ஒரு பகுதியும் இருக்கும். BBM என்பது ஆபரேஷன் சார்ந்தது. BBA என்பது அதை மேலாண், அதாவது ஓவர்சி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதை செய்யக்கூடியது. இதில் இந்த 2 பிரிவுகளில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். கும்பகோணத்தில் நடைபெறக்கூடிய கல்வி கண்காட்சி, கல்வி கடலின் கலங்கரை விளக்கம் என்ற கல்வி கண்காட்சி வளாகத்திலிருந்து பல்வேறு மாணவர்களின் கேள்விகளை தொகுத்தளித்த நம் செய்தியாளர் சார்லஸ் மற்றும் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த மனிதவள ஆலோசகரான திரு மாறன், உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, பல அண்மை செய்திகள் காத்திருக்கின்றன. தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை.